வாங்க சமைக்கலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் ரெட் சமோசா. வாங்க செய்யலாம். இப்போ சிக்கன் சமோசாவுக்கு நம்ம மேலே இருக்க லேயர் வந்து ரெடி பண்ணிடலாம். மைதா, இப்போ வந்து நம்ம வந்து ஓமம் போட்டுக்கலாம். எதுக்குமா போடுறது இது ஓமம்? ஓமம் ஜீரண சக்திக்கு நல்லது, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் நசுக்கலாம். நம்பியார் மாதிரி பண்ணுறேன்னா நானா பயந்துருப்பேன். சரி, இப்போ அதில் போட்டுடலாமா? வாசனை நல்லா வருது போடும்போது. ஓமம் வாசனை நல்லது, உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக பேசினு எடுத்திங்கன்னா தான் ஸ்டஃபிங் வச்சு மடித்து போட்டு வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது போகும்போது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு ரெடியா? மாவு ரெடி. பார்த்தல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேய்க்கும் போது நல்லா மெலிசாகவும் வரும், ஸ்டஃபிங் பண்ணால் கிழியாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சமோசா செய்ய போகிறோம்ல, அதுக்கு வெங்காய தக்காளி வெட்டிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு. குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு ஊத சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம். என்ன எரியலையா? தூக்கி போட்டு போகிறேன் பாரா. மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். தனியா, மிளகு, சீரகம், இந்த பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, ஸ்டாரு இதெல்லாம் இருக்கா? இலை, வரமிளகா வந்து லாஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். சரி. நல்லா நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மசாலா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியா, பட்டை இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ தான் ஆக்சுவல் மசாலா ரெடி ஆகும். அது போட்டு அவ்வளோதான், மசாலா ரெடி. கீழே போகுது. வச்சிடலாம். எது சிரிக்கிற? அதில் சொல்ல இல்லை, ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சொல்லணும், அப்போ தான் வீடியோ ரெண்டா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 10 வாட்டியா? ஏங்க
எண்ணெயை ஊற்றுங்க அப்படி சொல்லணும். வெங்காயம் போட்டுடலாம். போடுங்க. தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சது இது. நம்ம ஊர் ட்ரெடிஷன் ஃபுட்டு தான். சிக்கன் போட்டுடலாம். உப்பு இப்போயே போட்டுடலாம். உப்பு போட்டுருவியா? மசாலா போட்டாச்சு. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம ஊரில் ஸ்டஃபிங் வைக்க தொக்காக தான் வேணும். அவ்வளோதான். சும்மா கமான்னு இருக்கு தொக்கு. செம்மையாக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம சின்னதாக சைஸாக கட் பண்ணிக்கலாம். சமோசாக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு தடவை நீ விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்படி சொல்ல சமமாக. நானும் ஒரு டாக்டர் தான். பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு நீட்டு வாக்கில் தேய்ச்சிட்டு ஈவனாக பீசஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சமோசா ஒரே மாதிரி ஒரே சைஸில் வரும். கட் பண்ணுறேன்டி அது ஃபுல்லாக. சரி, சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸாக. இந்த மாதிரி மொத்தத்தை உருண்டை பண்ணி வச்சுக்கணுமா? ஆமாம். இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சிடணும். சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சு மடிச்சிடலாம். டிசைனாக ரிப்பன்ஸ் டிசைனில். இப்போ வந்து மாவு தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக. ஸோ அந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கை எடுத்தால் இது எப்படி வர மாட்டேங்குது. பிடிக்காமல் எப்படி கட் பண்ண முடியும்? இது கொஞ்சம் தெரியுற மாதிரி. மாவு இல்லை. அவ்வளோதான், ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போது மடிச்சிக்கலாம். இப்போ அதுக்குன்னு சில பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மைதாவே கரைச்சி வச்சுக்கிட்டா பேஸ்ட்டு. அதை வந்து கார்னரில் மட்டும் அப்படி தடவி விட்டுட்டோன்னா ஓட்டிக்கும் பேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ மடிச்சிக்க வேண்டியது தான். அப்படி ஒரு போடு, இப்படி ஒரு போடு. அதே மாதிரி மடிச்சிக்க வேண்டியதான் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, ரிப்பன் சமோசா ரெடி. ஸோ
ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருக்குது. அவ்வளோதான், மடிச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சம்சாவை பிடிச்சி எடுத்துடலாம். போட்டுருங்க மேடம். எங்கே ரிப்பனே காணா? இதுதான் திருப்பி போட்டாங்க. இதுதான் ரிப்பனு, அதனால த்ரெட் சமோசான்னு. போதுமா மோனே? அது மாதிரி இடம் அதுதான். சமோசா ரெடி. எப்படி இருக்கு சமோசா? சாப்பிட்டு சொல்லு. இது பேர்னா த்ரெட் சமோசா. த்ரெட்டு சமோசா, த்ரெட்டு சிக்கன் சமோசா போட்டாச்சு. சூடாக இருக்க போகுது. ஆஸ் சமோசா தான். அது தொட்டுக்க தக்காளி சாஸ் தான். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரிப்பன் ஒரு மாதிரியாக வந்துக்குது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பண்ணிட்டு நல்லாதாப்பா வந்திருக்குன்னு. எப்படி வரணும் பாருங்க. பாரு. ஓகே, என்னோடய வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபி போடலான்னு கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். நாங்களும் ஒரு நல்ல ரெசிபியோட வந்து சந்திக்கிறோம். பாய்.